இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 35வது அதிகாரம் 8வது வசனம் முதல் பார்க்கலாம். சரிங்களா? ரெபெக்காளின் தாதியாகிய தெபோராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால் அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பேர் உண்டாயிற்று. யாக்கோபு 16 இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கும் கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடே பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்பொழுது யாக்கோபு தன்னோடு அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றுனை நிறுத்தி அதின்மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். திரும்பவும் யாக்கோபுக்கு பார்த்திங்கன்னா கர்த்தர் தரிசனமாகி ஆபிரகாமையும் ஈசாக்கு கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறாரு. இன்னும் பலுகி பெருகுவாய், உன் சந்ததியரும் உன்னையும் உனக்கு பின் வருகிற சந்ததியும் உன் சந்ததியும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த இடத்துல தரிசனமான அந்த இடத்துல திரும்ப ஒரு கர்த்தூனை நிறுத்தி அங்கே எண்ணெயையும் பானபலியையும் ஊற்றி அந்த இடத்துக்கு பேர் திரும்ப ஒரு பெத்தேல்னு பெயரிடுறாரு. சரிங்களா? இப்படியாக நடந்தது. இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.